ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பாரம்பரியத்தினால் வரும் நன்மைகள், பாரம்பரியம் ஃபாலோ பண்ணாதனால வரக்கூடிய தீமைகள், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ பாரம்பரியத்தில் எப்படி இருந்ததுன்னா, காலையில் நேரத்தில் எந்திரிப்பாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு மேலே யாருமே முழிச்சிட்டு இருக்குமா, மேக்சிமம் பேர் எந்திரிச்சுவாங்க. எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு அந்த எண்ணெய் கொப்பளிக்கிற முறை, நல்லெண்ணெய் நல்லா போட்டு நல்லா வாய் கொப்பளிப்பாங்க. சில இடத்துல செய்ய மாட்டாங்க. ஆனால் எண்ணெய் கொப்பளிக்கிற முறை, பல் விளக்கத்துக்கு அந்த வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, வேலங்குச்சி அதெல்லாம் போட்டு நல்லா குச்சியில் நல்லா பல் துழுவாங்க. அதுக்கப்புறம் கறியை யூஸ் பண்ணி உப்பெல்லாம் போட்டு அதில் மூலிகை எல்லாம் போட்டு அந்த பல்லை துளக்குவாங்க. அதுக்கப்புறம் நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு காலையில் ஏதாவது மூலிகை கலந்த தேநீராக குடிப்பாங்க. எப்பயுமே அந்த பஞ்சபூதத்தோட தொடர்புற மாதிரி பார்த்துக்குவாங்க. நிலத்தில் நல்லா வெறுங்காலில் நடப்பாங்க. வயல்வெளியில் காலையிலேருந்து சூரிய உதயத்தை பார்த்து சூரியனை பார்த்து வணங்குவாங்க. அதனால காலையில் பண்ணும்போது வைட்டமின் டி கிடச்சி எலும்புகளுக்கெல்லாம் நல்ல சக்தி கிடைக்கும். பாடியில் எனர்ஜி நல்லா இருக்கும். ஹார்மோன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். வயல்வெளிக்கும் வீட்டுக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அதனால நல்ல வாக்கிங் காலையில் நல்லா போவாங்க. இறங்கி தோட்டத்தில் இறங்கி நீரோடும் அந்த பஞ்சபூதத்தோடு இணைஞ்சி அந்த வேலையெல்லாம் செய்யும்போது உடம்புல நல்ல சக்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் உணவு பார்த்திங்கனாக்கா ராகி, கம்பு, கூழ் அந்த மாதிரி காலையில் உணவாக எடுத்துப்பாங்க. மதியானமும் அந்த மாதிரி அந்த கூழ்கள் தான் அதிகமாக எடுத்துப்பாங்க. களி, ராகி களி அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. கீரை அங்கேயே விளைவிக்கிற ஆர்கானிக்காக அந்த இதுலேயே போடுற கீரைகள்லாம் சிறுகீரை, அரிக்கீரை, மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை அந்த மாதிரி கீரைகள்லாம் எடுப்பாங்க. அதனால உடம்புக்கு ரொம்ப சத்தானது. அதுலேயே நாட்டு காய்கறிகள், கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய், அவரைக்காய், பீர்க்கங்காய் அந்த மாதிரி நாட்டு காய்கறிகள்லாம் அவங்களே விளைவிச்சு அந்த மாதிரி காய்கள்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சீசனரி ஃபுட்டு அப்படின்னு கூட ஒவ்வொரு சீசனுக்கு என்னென்ன பழங்கள்லாம் விளையுது அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானித்து பொறுமையாக செயல்பட்டார்கள். அதுக்கப்புறம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். அதனால் உறவுகளுடைய மகத்துவம் ரொம்ப கிடச்சி அவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தாங்க. அப்புறம் விழாக்களை கொண்டாடினாங்க. பண்டிகை விழாக்கள் எல்லாம் ஒரு கிராமம் எல்லாம் சேர்ந்து ஒரு விழா ஆகும்போது ஊரெல்லாம் எல்லா உறவினர்களும் கொண்டாடி அதை ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருந்தது. பண்டிகை காலம், கோயில் திருவிழாக்கள், தேர் இழுத்தல் அந்த மாதிரிலாம் பண்ணி ரொம்ப ரொம்ப அற்புதமாக வாழ்ந்தாங்க. இதன் மூலிமா அது என்னதுன்னா எல்லா ஒற்றுமையோட இது நல்லா உங்கச்சு பிரச்சனைகள் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாங்கின வீர விளையாட்டுகள்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இரவில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு 6:30க்கெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. எளிதில் ஜீரணமாகிற உணவாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நைட்டில் சீக்கிரமாக தூங்கினாங்க. சீக்கிரமாக தூங்கும் போது ரொம்ப ரொம்ப மனசு அற்புதமாக இருக்குது. தேவையில்லாத ஃபோனோ எதுவோ இல்லாதனால மனம் ஒரு அமைதியான சூழ்நிலை தூங்க ஆரம்பிக்கும் போது இன்னும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ எல்லா விஷயங்களும் நம்ம பாரம்பரியம் மாறாமல், அந்த கைக்குத்தல், அரிசியாக இருக்கட்டும், நமக்கு அம்மியில் அரைக்கிறது, உரலில் ஆட்டுறது, துணி துவைத்தல் அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வரட்டி, அந்த சாணம் பசுவோட சாணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வரட்டியாக தெரிஞ்சு அதில் அடுப்பெரிக்கிறது, அந்த மாதிரி குச்சிகள், வேப்பங்குச்சி அந்த மாதிரி அடுப்பெரிச்சு பண்ணுறது, மண் பானையில் சமைப்பது, மண் சட்டி அதிகமாக யூஸ் பண்ணுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அதில் பார்த்திங்கன்னா மண் பானையில் சமைக்கும் போது உங்களுக்கு அதிகமாக கெட்டு கூட போகாது. அந்த மாதிரி ஒரு அற்புதம். அந்த மண்ணின் தன்மை எல்லாமே பார்த்திங்கன்னா பஞ்சபூதத்தை தினமும் அந்த வாழ்வியலோட ஒன்றாக கலந்தாங்க. நல்ல ஆடைகள்லாம், கைத்தறி ஆடைகள்லாம் அவர்களே தயார் பண்ணி அதையே உடுத்தினாருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு நோய் கம்மியாக இருந்து வாழ்நாள் நீடிச்சு அந்த காலம் மனிதரோட வாழ்க்கை 100 வயதுக்கு அதிகமாக வாழ்ந்தார்கள். ஸோ இதெல்லாம் இயற்கையோடு ஒத்து, எப்படி பறவைகள், விலங்கினங்கள்லாம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமனிச்சா உறங்க போகுதோ அதை மாதிரி உறங்க போயிட்டு பறவைகள் பார்த்திங்கன்னா 4-5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அதாவது இறை தேடப்படும். அதே மாதிரி மனிதர்களும் இருந்தாங்க. இயற்கை எப்படி உள்ளதோ அதே மாதிரி மாறாமல் வாழ்ந்தாங்க. குளத்தில் போய் குளிக்கிறது, ஆற்றில் போய் குளிக்கிறது, அருவியில் போய் குளிக்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது மக்களோட ஒன்றி நல்ல எனர்ஜெட்டிக்காக நல்லா விளையாடி கொண்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு வாழ்ந்தார்கள். தேவைகளுக்காக வாழாமல், அதிக தேவைகளை நோக்கி மனதை செலுத்தாமல், அதற்காக வாழாமல், கிடைத்ததை வைத்துக்கொண்டு திருப்தியாக ஆன்மீக உணர்வோடு கோயில் தத்துவம் தினமும் இரவில் சாயந்தரம் பார்த்திங்கன்னா எல்லாம் கோயிலில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறது, சத்சங்கம் கேட்கறது, நல்ல கோயில், அது பழங்காயில் கோயில் நல்லா சுற்றி நடக்கும்போது அவங்களுக்கு இந்த சுகர், பிபி அந்த மாதிரி இல்லாமல் மனம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பண்ணி அந்த கோயிலில் படைக்கும் மூலிகைகள்லாம் அதெல்லாம் எந்தெந்த மூலிகைகள் எதுக்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த மூலிகை வைத்தியங்கள், அந்த பாரம்பரிய கலைகள், இது மூலிமா அவங்க வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருந்தது.
ஸோ இந்த மாதிரி நம்ம பாரம்பரியம் எல்லாம் மாறிவிட்டதுனால தான் இப்போ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனைகள் அதிகரித்து நம்ம வந்து நோய்வாய்ப்பட்டு இப்போ வந்து ஏன் நமக்கு இந்த நோய் வந்துச்சுன்னு கூட தெரியாமல் இருந்தோம். அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு தலைவலி வந்தாலோ சளி பிடிச்சாலும் உடனே துளசி கஷாயம் கொடு, தலைவலி வந்தால் இந்த 10 இஞ்சி 10 போடு, த்ரோட் வந்துச்சா ஒரு திரிப்பலா இருக்குல்ல அது கஷாயம் வச்சு நல்லா கொப்புளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுனாலும் ஒரு ஜீரணமாகலையா ஒரு சீரக தண்ணி வச்சு கொடுமா, கொத்தமல்லி தண்ணி வச்சு கொடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போ உணவே மருந்தாகும், மருந்தே உணவாகும், வாழ்க்கை மிக மிக அற்புதமாக உன்னதமாக இருந்தது. தனக்குள்ள என்ன நடக்கிறது, தான் எந்த வகையில் தப்பு செய்தோம் என்று யோசித்து செயல்பட்டார்கள். இது மாதிரி செய்யப்படும் போது அவங்க வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருந்தது. நாமளும் அந்த பாரம்பரியத்துக்கு மறுபடியும் நம்மளை மாற்றி நம் வாழ்க்கையை உன்னதமாகவும் அற்புதமாகவும் ஆரோக்கியமாகவும் தெய்வீகமாக மாற்றி நம் பல்லாண்டு காலம் வாழ்வதற்கு அந்த இறையலும் சித்தரலும் அருள் புரிய நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.